கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காரு. இப்போ அந்த ஆயில்லாம் பத்தி இந்த தடை யாருக்கு பேக் ஃபேர் அமையும்? சரி, ஓகே, போட்டுக்கோ. புட்டின் ஏதாவது அப்படியே ஐயோ தடையா, ஐயோ என்னால் பொறுக்க முடியவில்லையே, நெஞ்சம் பொறுப்பதில்லையே, லவோதிபோன்னு அடிச்சுக்கிட்டு நான் இத்தோடு போரை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்ததா? சைனா வந்து ஐயோ அமெரிக்கா தடை போட்டுச்சா நான் என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இந்தியா என்ன ஐயோ அமெரிக்காவை ட்ரம்ப்பே சொல்லிட்டாரா நான் என்ன வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஒரு நாள் வந்து நான் புட்டினை சந்திக்க போகிறேன் அப்படின்றாரு, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நான் சந்திக்க போவதில்லை அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாருன்ட்டு அவரோட ஒயிட் ஹவுஸ் டீமுக்கும் புரியல, அவரோட மந்திரி சபையில இருக்கக்கூடிய சகாக்களுக்கும் தெரியல, அவர் என்ன செய்கிறார் என்று அவர் நாட்டு மக்களுக்கும் தெரியல, உலக நாடுகளுக்கும் புரியல. தடைய போடுறது எதுக்காக? போரை நிப்பாட்டிரும் ரஷ்யா. அப்படி பார்த்தா 22ல இருந்து இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது, போர் நின்று இருக்கணும். 3.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த போர் நின்று இருக்கணுமே. ஒரு அதிபர் காலம் ஸ்டார்ட் ஆன போர் இன்னொரு அதிபர் காலம் முடிகிற வரைக்கும் நடக்குதா? ட்ரம்போட ஒட்டுமொத்த அரசாங்கமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிக்குது. அவங்களோட அரசாங்க அதிகாரிகளுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவிலையா? ஆமா, அமெரிக்கா இஸ் இன் ஷட் டவுன். இதற்காக ட்ரம்ப் சொல்வதை கேட்கணும் அப்படின்ற மனநிலை ஏன் உலக நாடுகள் இருந்துட்டு இருக்கு? அவர் ஒரு நாட்டின் தலைவராக செயல்படுவதை விட ஒரு வணிகம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக, இன்னும் சொல்ல போனா கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேனாக செயல்படுவதில் தான் மிக அக்கறை காட்டுகிறார். அப்ப தடைகள் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே ட்ரம்ப் பேச மட்டும்தான் செய்வார். ஆனா புட்டின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் பேசுற ஆள் கிடையாது. இவர் சொல் வீரர், அவர் செயல் வீரர். செயல் இறங்கிட்டா அதுக்கப்புறம் உலக போர் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோட பேசுவோம். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். சார், இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காரு, குறிப்பா அந்த ஆயில்லாம் பத்தி. இந்த தடை யாருக்கு பேக் ஃபேர் அமையும்? ரஷ்யாவுக்கு அமையுமா, இல்ல இது அமெரிக்காவுக்கு பேக் ஃபேர் ஆயிருக்குமா? சரி, நான் ஒன்று உங்களுக்கு எதிர்கேள்வியாக கேட்குறேன். 22,000 தடைகள் ஏற்கனவே ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்துள்ளது. ஆமா, எக்கச்சக்கம். என்னாச்சு? ஒன்றும் ஆகல. கடைசியில் அதே சிவப்பு கம்பளம் போட்டு அலாஸ்காவில் ட்ரம்ப் வந்து புட்டினை வரவேற்றதை தவிர்த்து வேற ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா ரஷ்யாவுக்கு எதிராக? ஒன்றும் முடியல. சரி, அது இல்லாமல் எக்ஸான் மொபைலோட சில $1 பில்லியன் ரஷ்யாவிடம் சிக்கி கொண்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தேன். ஆமா, அதுக்கு மன்றாடினார் ட்ரம்ப், எப்படியாவது அதை காசை கொடுத்துருங்க, அதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புட்டின் வந்து சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ ரோஸ்நெஃப்ட், அதாவது ரஷ்யாவோட எண்ணெய் நிறுவனத்தின் மீதும் லூக் ஆயில் மீதும் அவங்க தடை விதிச்சிருக்காங்க. இதனால மற்ற நாடுகள், குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போகிறதா? இல்லை. யுக்ரைன் வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் பைப்லைன்கள் கட் பண்ண போறாங்களா? இல்லை. ஸோ ரஷ்யா மீது ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் மீது இருக்கக்கூடிய பிணைப்பு, அதனால அதன் மீது இருக்கக்கூடிய டிபெண்டன்சி என்னவாங்க பாருங்க, அதன் மேல இருக்கக்கூடிய ஒரு லிங்க் அது துண்டிக்கப்பட போதா? எதுவுமே இல்லை. ஸோ இது யாருக்காக போடப்பட்ட தடை? இதனால யாரை பாதிக்கும்? ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் கொடுக்கல, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எண்ணெயை கொடுக்கல. ஸோ சரி, இந்தியா எண்ணெயை வாங்குறத நிறுத்திரும் அப்படின்னு சொன்னாங்க. யாரோட கனவுல சொன்னாரு? எப்போ சொன்னாரு? ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசணும். புட்டினின் கனவில் ட்ரம்பின் கனவில் வருவதெல்லாம் நிஜமாகிவிட்டால் ட்ரம்ப் இந்நேரம் நோபல் பரிசு பெற்றிருப்பார். ஸோ கனவு காண்றது ரொம்ப சுலபம். ஆனால் அவர் காண்றதெல்லாம் பகல் கனவா வேற இருக்கு. ஸோ அவரோட வெளியுறவு கொள்கையாகட்டும், உள்நாட்டு விஷயங்களை அவர் அணுகும் விதமாகட்டும், இந்த டாரிஃப் வாரே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக போட்டது வரிப்போரே வந்து அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு உள்நாட்டுல. ஸோ இந்த சூழ்நிலையில அதெல்லாம் வேற மாதிரி பார்க்கப்பட்டாலும் இந்த ரஷ்யா மீதான தடைன்னு பார்க்கறது இது ஏதோ ஒரு புதுவிதமா இருக்க மாதிரி இருக்குது சார். இது ஆல்ரெடி போட்டது தானேங்க. போட்ட தடையோட 10ஓட இது ஒண்ணு, 10 தடைகளோடு இது ஒரு தடை, 10ஓட இது ஒண்ணு, 10ஓட இது ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க.
இதுவும் ஒண்ணு. சரி ஓகே போட்டுக்கோ. புட்டின் ஏதாவது அப்படியே ஐயோ தடையா, ஐயோ என்னால் பொறுக்க முடியவில்லையே, நெஞ்சம் பொறுப்பதில்லையே, லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டு நான் இத்தோடு போரை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்ததா? இல்ல. சைனா வந்து ஐயோ அமெரிக்கா தடை போட்டுச்சா நான் என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இந்தியா என்ன ஐயோ அமெரிக்கா ட்ரம்பே சொல்லிட்டாரா நான் என்ன வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரத்தானே இந்த தடை. இத பல்வேறு முறை இவர்கள் கையாண்டுள்ளார்கள். ஏன் யுஎன் தடை போட முடியல? யுஎஸ் தடை போட்டிருக்கு, யுஎன் தடை போட முடியல. ரஷ்யாவோட $300 பில்லியன் வந்து முடக்கியிருக்காங்க. அவங்க பணத்தை வந்து மற்ற நாடுகள்ல இருந்த வங்கிகள்ல இருந்த பணத்தை வந்து முடக்கியிருக்காங்க. ரஷ்யா தொழிலதிபர்கள் மீது தடை விதிச்சிருக்காங்க. அவர்கள் சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணியும் ரஷ்யா வந்து போர் நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வர முடியல. ஒரு நாள் வந்து நான் புட்டினை சந்திக்க போகிறேன் அப்படின்றாரு, மறுநாள் காலையில் எந்திரிச்சு நான் சந்திக்க போவதில்லை அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாருன்ட்டு அவரோட ஒயிட் ஹவுஸ் டீமுக்கும் புரியல, அவரோட மந்திரி சபையில இருக்கக்கூடிய சகாக்களுக்கும் தெரியல, அவர் என்ன செய்கிறார் என்று அவர் நாட்டு மக்களுக்கும் தெரியல, உலக நாடுகளுக்கும் புரியல. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றது, அவரோட செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக இல்லை, அவரின் சிந்தனை ஒரு நிலையில் இல்லை. இதுதான் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இல்ல நிபந்தனைகளை ஏற்று போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் ட்ரம்ப். இதே நிலைமை நீடித்தால் உக்ரைனை ரொம்ப குறுகிய காலத்திலேயே ரஷ்யா மொத்தமா காலி பண்ணிடுவோன்னு இதே ட்ரம்ப் தான் பேசுறாரு. இவருக்கு தெரியுது உக்ரைனை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் உக்ரைனை கூப்பிட்டு நல்ல விதமாக சொன்னா என்ன இதுதான் நடக்க போகுதுன்னு ஏன் செலன்ஸ்கி கேட்க மாட்டாருன்னா என்ன காரணமா இருக்கும்? இவரோட சண்டை நிறுத்தமானது சண்டை நிறுத்தமாக இருந்தால் அது என்றோ நின்று இருக்கும். ரஷ்யா கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து என்ன சுரண்டி எடுக்கலாம் யுக்ரைனை விட்டு. ஸோ வளங்களை சுரண்டி எடுக்கவும் லாபத்தை பார்க்கவும் ஒரு பிஸ்னஸ் மேனாக திரு ட்ரம்ப் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையை அவர் நாடினால் இது அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும். தனக்கான தேவைகளை மனதில் வச்சுக்கிட்டு போனா இப்படித்தான். ஒரு மத்தியஸ்தம் செய்பவர், ஒரு நடுநிலையாக இருப்பவர், இந்த போர் வந்து மக்களுக்கு அழிவை நாடுகிறது, இது 2 நாடுகளுக்கும் நல்லதல்லன்ற ஒரு போக்கை கடைபிடிக்கும் நபர், அவர் அணுகும் முறையில் அவருக்கு சுயலாபம் தேடக்கூடாது. ட்ரம்ப் இஸ் அ வார் ப்ராஃபிட்டர். 2 நாடுக்கு சண்டை நடந்தா எனக்கு என் நாட்டோட உபகரணங்களை விற்கிறதுக்கு என்ன இதுல இருந்து ஒரு லாபம் கிடைக்கும், எண்ணெயை விற்கிறதுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவன் நாட்டு வளங்களை சுரண்டுறதுக்கு என்ன லாபம் கிடைக்கும். இந்த கண்ணோட்டத்திலையும் சிந்தனையிலையும் இருக்கக்கூடிய ட்ரம்பால் மற்ற நாடுகள் எப்படி நம்ப முடியும்? புட்டின் நம்புவார்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜெலன்ஸ்கி தான் நம்ப முடியுமா? ஸோ புட்டின் ட்ரம்ப் சொல்ற பேச்சு சொல்லக்கூடாது, ஒருத்தரோட பேச்சு விடிஞ்சா போச்சுன்னுவாங்க. ட்ரம்போட பேச்சு வந்து விடிய தேவையில்லை, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சே போச்சு. அவர் என்ன பேசுகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. he is suffering from some kind of mental health issues னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டில் பிரசுரிக்கும் பல்வேறு ஊடகங்கள் சொல்கின்றன. இல்ல இந்த தடைய போடுறது எதுக்காக, போரை நிப்பாட்டிரும் ரஷ்யா அப்படின்ற எண்ணத்துல. 22ல இருந்து இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது, போர் நின்று இருக்கு. 3.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த பிப்ரவரி வந்தா 4வது வருஷம் எட்டிருச்சு. பிப்ரவரி 24 போர் தொடக்கம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 4 வருஷமா போர் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த போர் நின்று இருக்கணுமே. ஒரு அதிபர் காலம் ஸ்டார்ட் ஆன போர் இன்னொரு அதிபர் காலம் முடிகிற வரைக்கும் நடக்குதா? இல்ல தடையை போட்டுட்டா அதையும் அவங்க மீறி கேட்கலாட்டி என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க ட்ரம்ப்? இப்ப எப்படியே கேட்க மாட்டார் புட்டின், தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், உலக நாடுகள் தெரியும் அவருடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத. எல்லாம் கை கட்டி ஒண்ணும் பண்ண மாட்டார். நான் வந்து தடையை போட்டேன், புட்டின் பயந்துட்டாருன்னு இவருக்கு வேற சொல்லிப்பார். இல்ல அந்த வார்த்தையை தாண்டி வேற எதுவும் மூவ் பண்ணுவாரா? ஏன்னா போர்ன்ற மாதிரி என்ன பேச்சு, என்ன மூவ் பண்ண முடியும் இவர்? அதாவது தடையை தாண்டி நேரடியான ஏன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக இது உக்ரைன் சண்டை போட்டுச்சு ஆயுதங்களை கொடுத்து. சரி, இவர் வந்து அங்க போய் கமிட் ஆக மாட்டாரு. இல்ல என்ன காரணம்? அப்படி அதுல பயம், பின்வாங்க காரணம் பயம். அமெரிக்காவில் உள்நாட்டு சூழ்நிலை சரியில்லை, மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது. இந்த சூழ்நிலையில் ஒரு வெளிநாட்டு போரை ட்ரம்ப் நாடினால் என்ன சார் 8 போர் 9 போர் முடிச்சு வச்சேன்றாரு, இதுக்கு போக மாட்டாரா? கணக்கு சொல்றாருங்க. எந்த போரை ஒழுங்கா முடிச்சாருன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இந்தியா முடிக்காத போரை எல்லாம் முடிச்சேன்னு சொன்னா
இல்ல இந்தியா பாகிஸ்தான் போற முடிச்சுன்னு கிட்டத்தட்ட இஷாக் தர் அவங்களோட மந்திரி, பாகிஸ்தானோட மந்திரியே சொன்னாரு அவர் முடிச்சு வைக்கல. காஜா ஆசிஃப்னு சொன்னாரு அவர் முடிச்சு வைக்கலன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லவே தேவையில்லை, முதல் நாள்லன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது அவுட்டு, இது அவுட்டு. அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இன்னும் வந்து பிணை கைதிகளை பரிமாற்றம் செய்வதும் இறந்தவர்கள் சடலங்களை செய்வதும் நடந்து, இன்னொரு பக்கம் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுவும் முடியல ஒழுங்கா. அவர் நின்றுடுச்சுன்னு சொல்லிடுவாரு, அறிவிச்சிருவாரு, ஆனா பின்பக்கம் நடந்துட்டு இருக்கும். கேட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு அப்படிதான் நீ நம்பணும். எப்படி நம்புறது? நான் சொன்னா நம்பிதான் ஆகணும். நம்பலன்னா அதுவும் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து இல்லை, நான் சொன்னா சொன்னதுதான். இது பேர் தான் தன்னிச்சையாக செயல்படுவது, தாந்தோணித்தனமாக பேசுவது. ட்ரம்ப் தாந்தோனி. கரெக்டா இருக்கா? ஆனா இது மாதிரி வாய்ப்பேச்சு மட்டும்தான், நேரடியா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரஷ்யாவை எதிர்க்கலாம். ஏன்னா உலக நாட்டுக்கு நான் தான் ஆண்ட பரம்பரைன்ற மாதிரி. ஆசியானுக்கு வரதுக்கு முன்னாடி நார்த் கொரியா வந்து ஏவுகணையை விட்டு சோதனை பண்ணிட்டு இருக்கான். ஆசியான் மாநாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, ட்ரம்ப்புடைய ஏசியா ட்ரிப் வரதுக்கு முன்னாடியே அவன் ஏவுகணையை விட்டு சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஷி ஜின்பிங்க ரேர் எர்த் மினரல்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே லபோதிபோன்னு ஜார்ஜ் பெசன்ட் கத்த ஆரம்பிச்சாரு. அவங்களோட செக்ரட்டரி ஃபார் ட்ரெஷரி, அதாவது நிதி அமைச்சர், கத்த ஆரம்பிச்சாரு. அவங்களோட இராணுவ அமைச்சர் ஹெக்ஸத், அவங்களோட அமெரிக்க இராணுவ தளபதிகளே அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த அரசாங்கமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிக்குது. அவங்களோட அரசாங்க அதிகாரிகளுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிலையா? ஆமா, அமெரிக்கா இஸ் இன் ஷட் டவுன். இந்தியாவை டெட் எக்கானமின்னு சொன்னவங்க அமெரிக்கா இஸ் இன் பெட் எக்கானமி, படுத்த படுக்கையாக இருக்கிறது. என்ன சார், உலகத்துக்கே டாலர் தான் ஹெட் மாதிரி அதுவே படுத்துருச்சுன்னு சொல்றீங்களே? டாலர் படுக்கல, எக்கானமி படுத்துருச்சு. அமெரிக்கா இஸ் இன் லாக்டவுன். நான் சொல்ல, நீங்க டாலர் படுக்கல, டாலரை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா படுத்துருச்சுன்னா அப்ப டாலரும் மிக விரைவாகவே படுக்க போகுதுன்னு தானே அர்த்தம். இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் போற போக்க பார்த்தா 1920களில் கண்ட பொருளாதார வீழ்ச்சியை, கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதை அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வந்து விடாம அவர் போக மாட்டார். அதன் விளைவு தான் அந்த நோ கிங் ப்ரொடெஸ்ட்லாமா? பப்ளிக் ரோடுக்கு வந்துட்டாங்க. ராணுவம் அதிருப்தியை தெரிவிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ராணுவத்தை எடுத்துட்டு போய் யுக்ரைன்ல இறக்குனாருன்னா ரஷ்யா வீரர்களை இவங்க ஒரு 5 பேரை கொண்டா அவன் திருப்பி 2 பேரையாவது கொல்ல மாட்டான்? கண்டிப்பா. அந்த பாடி பேக், அந்த சேவப்பட்டி திரும்பி அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது மக்கள் கிளர்ச்சி வெடிக்குமா இல்ல சந்தோஷம் நிலவுமா? அப்ப எப்படி வாய்ச்ச விடால் விடுறாரு? இப்படி அவர் இதுதானே சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதானே பண்ணிட்டு இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல சார், எதற்காக ட்ரம்ப் சொல்வதை கேட்கணும் அப்படின்ற மனநிலை ஏன் உலக நாடுகள் இருந்துட்டு இருக்கு? இந்தியா பாகிஸ்தான் போல நமக்கு ஏன்னா அவர் ஒரு நாட்டின் தலைவராக செயல்படுவதை விட ஒரு வணிகம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக, இன்னும் சொல்ல போனா ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேனாக செயல்படுவதில் தான் மிக அக்கறை காட்டுகிறார். தன் குடும்ப வருமானத்தை பெருக்குகிறார், பெருக்கியும் உள்ளார். பல பில்லியன் டாலர்கள் வளர்ந்திருக்கின்றன. $6 பில்லியன், $4 to $6 பில்லியன் அவர் பிரசிடென்ட் ஆன பிற்பாடு அவர்கள் குடும்பத்தின் வருமானம் வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுது? கிரிப்டோ கரன்சி மூலம் மற்றது மூலம் இவங்க வந்து பிரைஸை வந்து ஏத்துறது இறக்குறது, எல்லா நாடுகளிலும் வளங்களை எப்படி சுரண்டுறது, இவர்களின் குடும்பத்துக்கு கெரால்ட் கோஷ்னர், அதாவது அவரோட மருமகனுக்கும் அவரோட பையனுக்கும் இவங்களுக்கெல்லாம் எப்படி பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கு ஒரு பிரசிடென்டா இருக்காரு இவர். அதுக்கு மட்டும்தான் 80 வயசு ஆயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ண முடியல. டாரிஃப் போட்டாரு. டாரிஃப் போட்டதுனால அமெரிக்காவில் வந்து பண வீக்கம் அதிகமாயிருக்கு, இன்ஃப்ளேஷன். பணம் வந்து இன்னைக்கு $2 கிடைச்சிட்டு இருந்த பொருள் $3, $4 அப்படின்னு அதாவது டாலர் $3 கிடைச்சிட்டு இருந்தாலும் $5 ஏறி இருக்கு. பல பொருட்களின் விலை 30% 40% ஏறி உள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிரட்டி பார்க்கலாம், உருட்டி பார்க்கலாம்னு சொன்ன இந்தியா, அதாவது நாங்கள் யூஆர் டெட் எக்கானமின்னு சொன்ன இந்தியாவை வந்து தீபாவளி சீசன்ல சேல்ஸ் பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்தியா எக்கானமி படுத்துக்குச்சுன்னு சொன்ன அதே வாய் வந்து தீபாவளிக்கு இந்தியாவை வாழ்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை வந்து சீராக இருக்கிறது. அதுக்கண்டு உடனே சில இதில் பார்வையாளர்கள் கேட்கலாம், ஆகஸ்ட் மாதம் வந்து
பண பற்றாக்குறை வந்து நமக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருந்தது நம்ம கிட்ட பணம். இன்னைக்கு நடுவுல திடீர்னுட்டு பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த பற்றாக்குறை வந்து அரசாங்கம் ஏன் ஒழுங்கா கையாளலன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பதில் இப்பயே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா சில அதிமேதாவிகள் பொருளாதார நிபுணர்கள் இருக்கு. நான் பொருளாதார நிபுணர்னு நான் சொல்லிக்கல. நான் அப்படி நினைப்பவர்களுக்கு ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு பதிலை எனக்கு இருக்கும் புரிதலை வைத்து ஒரு பதிலை கொடுக்குது. என்ன காரணம்? 4 லட்சம் கோடி அதிகமாச்சு. உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு? டாலரை வெளியே விற்க ஆரம்பிச்சு. பிளஸ் மற்ற வங்கிகள், ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ன்றது ரிசர்வ் பேங்க்ல டாலரை வெளியே புழக்கத்துல விட்டது. அது இல்லாம மற்ற வங்கிகள் இருக்கும் டாலரை இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து வாங்க ஆரம்பிச்சு. எஸ்பிஐ கிட்ட டாலர் இருக்கும், மற்ற வங்கிகள் எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, HDFC இவங்க கிட்ட எல்லாம் கூட டாலர் இருக்கும் இல்ல, அந்நிய செலாவணி இருக்கும். கண்டிப்பா ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி பெரிய தொகை இருக்காது, குறுகிய தொகை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும். அதை வாங்க ஆரம்பிச்சது. ஏன்னா டெபாசிட் பண்ணுவாங்கல்ல, அது வாங்க ஆரம்பிச்சு அதுக்கு பதிலாக ரூபாயை, நிகரான மதிப்போட ரூபாயை கொடுத்தது. இதற்கு என்ன பொருள் என்றால், குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து, இத்தனை மாதங்கள் கழித்து, அது 12 மாதமோ 18 மாதம் கழித்து இந்த டாலரை இந்த விலைக்கு நான் திருப்ப வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால பண பற்றாக்குறை இன்று அந்த பற்றாக்குறை நிலைமை போய் தேவையான பணம் பேங்கில் வந்து சேர்ந்துள்ளது. இதனால என்ன ஆகும்டான்னா, லோன், மக்களுக்கு லோன் கொடுப்பது, மக்களுக்கு கையில் பணம் போய் சேருவது, தேவையான செலவுகளுக்கு நீங்க போயிட்டு ஒரு சாஃப்ட் லோன் கேட்குறீங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல காசு இல்லைன்னா லோன் கொடுக்கறதுக்கு டிலே ஆகும். காசு இருந்ததுன்னா லோன் கொடுப்பான். ஒரு தேவையில்லா பண பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு இந்த ஒரு முறையை அரசாங்கம் கையாளும். அந்த முறையை இப்பொழுது கையாண்டு உள்ளதால் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட பண வீக்கம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. டாலருக்கு ரூபாயான சரிவை நாம் ஓரளவுக்கு நிறுத்தி உள்ளோம். இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு, தங்கத்தை வந்து அதிகம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற டாலர் வந்து அநேகமா 230 இருந்து 240 பில்லியன் டாலர் வச்சிருக்கோம் அந்நிய செலாவணியில. மிச்சம் வந்து மற்ற கரன்சிலையும் வச்சிருக்கோம், தங்கமாவும் வச்சிருக்கோம், பாண்டாவும் வச்சிருக்கோம். தங்கத்தை வந்து அதிகம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. இன்னும் சொல்ல போனா ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இந்திய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 4.2 ட்ரில்லியன் டாலர். கரெக்டா? உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம். கரெக்டா? அதுல வந்து ஐயம் இல்லையா உங்களுக்கு? மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எவ்வளவு தெரியுமா நம்மளோட கிட்ட இருக்க தங்கம்? நம் வீடுகளில் இருக்கும் தங்கம் அது மாத்திரம் நம் மொத்த ஜிடிபி, அதாவது 4.2 ட்ரில்லியன் டாலருக்கு அதோட ஒப்பிடும்போது நம்மளோட தங்கம் வச்சிருக்கோம் இருப்பு, அது மாத்திரம் 3.8 ட்ரில்லியன் டாலர். வீடுகள்ல இருக்கிற தங்கம், அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற தங்கம், நம்ம கிட்ட இருக்கிறது, அன்றாட நீங்க கையில போட்டிருக்கிறது, மற்றவங்க கழுத்துல போட்டிருக்கிறது, எல்லாரும் போட்டிருக்கிற தங்கம் மாத்திரம் 3.8 ட்ரில்லியன் டாலர். அப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, 8 ட்ரில்லியன் டாலர். அப்போ இந்தியாவோட தங்கம், நான் சொல்றது அரசாங்கம் வச்சிருக்க தங்கம் இல்ல, பப்ளிக் கிட்ட இருக்கிற தங்கம். ஏன்னா உலகத்திலேயே அதிகம் தங்கம் வாங்கக்கூடிய நாடு, மக்கள் வாங்கக்கூடிய நாடு. ஏன்னா இந்தியால மாத்திரம்தான் தங்கத்துக்குன்ட்டு ஒரு தனி மவுஸ் இருக்கு. ஆமா, அமெரிக்காலாம் தங்கத்துக்கெல்லாம் ஆடு போட மாட்டோம். இந்த நகை கடைக்கு வா, இப்படி போட்டுக்கோ, அப்படி போட்டுக்கோ. மற்ற எல்லா நாடுகளையும் தங்கத்தை வந்து ஒரு லக்ஸரி பொருளா பார்ப்பாங்க, வாட்சு, அதுக்கு அவ்வளவுதான், குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு தான். இங்கதான் நல்லது, எல்லாத்துக்கும் தங்கம் வேணும்னு சொல்றது வந்து இந்தியால தான் அது இருக்கு. அதனால வீடுகள்ல இருக்கும் தங்கம் மாத்திரம் 3.8 ட்ரில்லியன் டாலர். நம்மளோட மொத்த பொருளாதாரம் வந்து 4.2 ட்ரில்லியன் டாலர். கிட்டத்தட்ட 80% மேல் நம் பொருளாதாரத்தில் தங்கமாகவே நம் மக்கள் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். சோ இதெல்லாம் எவ்வளவு ட்ரம்ப் நினைச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சி தடுக்கிறது கஷ்டம்தான். அங்கதான் வீழ்ச்சி. தடுக்கிறது வந்து இதனால மட்டும் இல்லை, மற்ற செயல்பாடுகளாகும். இப்போ ஜிஎஸ்டி சீரமைப்பு செய்தது,
இந்த புது ஸ்லாப்ஸ் வந்த அப்புறம் மக்களோட வாங்கும் திறனை அதிகப்படுத்தியது, 2 ஸ்லாப்கள் எடுத்துட்டு வந்தது. இதனால 2 வீலர் விலை குறைஞ்சத உடனே புக்கிங் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. காரும் அதே மாதிரி காரும் பிச்சுக்கிட்டு போகுது. அதாவது எல்லாரும் வந்து வாங்கி ஆகணும், வாங்குறேன்னு சொல்லிட்டு, அதான் யூ ஆர் மிடில் கிளாஸ் கையில் திரும்ப பணம் போகிறது. சுமார் ஒரு 3 லட்ச ரூபா காருக்கு 28% அப்படின்னா 28%னா இப்போ லட்சத்துக்கு 20,000 ரூபா. அப்போ 3 லட்சத்துக்கு 60,000 ரூபா. இன்னைக்கு 18%. இப்போ எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம்? 10,000 30,000 ரூபா மிச்சம் ஆகுதா? ஆமா. ஸோ அது வந்து அந்த 30,000 ரூபா இருந்தா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கார் வாங்குறவங்க இன்னொரு 2 வீலரும் சேர்த்து வாங்க முடியும்ல, இல்ல அவங்க வந்து வேற ஏதாவது டூர் பிளான் பண்ண முடியும்ல, இல்ல அவங்க ஒரு டிவி வாங்க முடியும்ல, ஒரு மற்ற ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க முடியும், ஏசி வாங்க முடியும். ஸோ இதால என்ன ஆகும்? வாங்கக்கூடிய திறன் அதிகரிக்குதா? ட்ரம்ப் போட்ட டாரிஃப் நமக்கு சாதகமாக, அப்ப ட்ரம்ப் நமக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்காரு. சரி, நமக்கு சாதகம் பண்ணிட்டார், ரைட். இப்போ அவருக்கு பாதகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யாவை தொடர்றதும் இன்னொரு பாதகமாக தானே முடியும். நான் கேட்குறேன் சார், ஒன்றும் இல்லை, அவர் தடைகள் போட்டோம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே, ஏன்னா ட்ரம்ப் பேச மட்டும்தான் செய்வார். ஆனால் புட்டின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் பேசுகிற ஆள் கிடையாது, செயலில் இறங்குற ஆள். இவர் ஏதாவது எக்கு தப்பா பேசி இருந்தாலும் இவர் சொல் வீரர், அவர் செயல் வீரர். செயலில் இறங்கிட்டா அதுக்கப்புறம் உலக போர் தான். இல்லை, அதில் வலிமையானவர் யாருன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா. உலக நாட்டுக்கு அமெரிக்கா தான் ராஜா, நான் தான் வலிமைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நியூக்ளியர் குண்டுன்னு வந்ததுன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிற அளவுக்கு அமெரிக்கா கிட்ட வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ரெண்டாவது, ரஷ்யாவோட சண்டை போடும் திறன் வந்து மிக அதிகம் அமெரிக்காவோட. அமெரிக்கா குண்டு போட்டா பயந்துருவான். ரஷ்யா பல போர்களை, நெப்போலியனை பார்த்தவன், ஹிட்லரை பார்த்தவன், இவன் ஜப்பான் போட்ட பர்ல் ஹார்பர்ல போட்ட குண்டுக்கே அவனுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு திரும்பி மீண்டு வரத்துக்கு. ஸோ ரஷ்யா கூட நேர்முகமான போருக்கு வந்து என்னைக்கும் அவன் வந்து நாடமாட்டான். அதனால தான் பனிப்போருன்னு ஒன்று நடந்தது. ஸோ நேர்முகமான போரை நாடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா யோசிச்சாங்கன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த போரை என்றும் நாடமாட்டார்கள். அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது அப்படி நடந்தா அது 3ஆம் உலக போர்ல தான் போய் முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, 3ஆம் உலக போர் முன்னாடி முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் ஓகே சாத்தியம் அந்த நேரத்தில். ஆனால் இப்போ எல்லா நாடுகளும் கொஞ்சம் தங்களுடைய ஒரு பாதுகாப்பையும் பார்த்துக்கிட்டு 3ஆம் உலக போர்லாம் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 3ஆம் உலக போருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேனே நான். இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பட்சத்தில் நான் சொல்கிறேன், இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல் வீரர் மட்டும் செயலில் போகிறது கிடையாது. ஒருவேளை ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு ஆண்டுக்கு தொடருவாரான்னு பார்க்கலாம். அதுவே கேள்விக்குறிதான் சார். அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் செயல்பாடுகள் சரியில்லை, மக்களிடம் அதிருப்தி நிலவுகிறது, இராணுவம் வந்து அவருக்கு எதிராக நிற்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இத்தனை விஷயங்கள் உள்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. வெளிநாடுகள்லையும் அவருக்கு அவரோட உற்ற நண்பர்கள் என்று கருதப்படும் கேர் ஸ்டைமர் இவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறார்கள். மேக்ரான் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளார். அவர் தோளோடு தோள் நிற்கும் நபர்கள் யார் என்று நாம் கைவிட்டு எண்ணிவிடலாம். ஒருவேளை ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர். ஃபீல்டா இல்லை ஃபெயில்டா? ஃபெயில்டு. ஃபெயில்ட். யூ ஆர் ரைட், ஐ எம் சாரி. ஃபெயில்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் அவரின் கைத்தடி, சாரி நான் வேற வார்த்தை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அது ஒவ்வாது, தகாது. ஏன்னா அவரும் ஒரு நாட்டோட சோகால்டு பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு அந்தஸ்தில் இருப்பதால் மரியாதை நிமித்தமாக கைத்தடி என்று அழைத்து, இன்னும் சொல்ல போனால் கைப்பிள்ளை என்று கூட அழைக்கலாம், திரு ஷாபாஸ் ஷெரீப். வேற இல்ல போலயே, அவ்வளவுதானே. முகமது யூனிஸ். ஓகே, போட்டி போடுறாங்க 80 வயசுல நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெலன்ஸ்கி தான் இப்ப மாறுறாரு போலயே. அது அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, அது ஒரு மாதிரி பொது அப்படின்ற மாதிரி. நான் எந்த பக்கம் இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் யாரு எனக்கே. அவரோட ஸ்டேட்மெண்ட் கூட ட்ரம்ப் பார்த்திருப்பார்ல. ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த போரை முடிக்கிறதுக்கான எண்ணம் இருக்க மாதிரி தெரியல. குறிப்பா இதுல மோடி மாதிரியான தலைவர்கள் தலையிட்டால் போர் முடிவுக்கு வரும்னு சொல்றாருன்னா, அப்ப ட்ரம்புக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தானே அந்த ஸ்டேட்மெண்டுடைய அர்த்தம். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு நாள் பேசுறத மறுநாள் பேச மாட்டேங்கிறாரு. ட்ரம்ப் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லா ஒரு சூழ்நிலை நிலவுகிறது உள்நாட்டிலேயே. சார் சாரி, கூரையேறு கோழி பிடிக்க முடியாதவன் மானமேறு வைகுண்டம் போனான.
அவர் நாட்டையே அவரால் ஒழுங்கா சீரா வச்சுக்க முடியல. இவர் என்ன உலக அமைதியை நாடுவது, நோபல் பிரைஸை தேடுவது? இல்ல அவர் வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் பேசுறவரு இந்த நோக்கிங் ப்ரொடெஸ்ட் தன் நாட்டு மக்கள் தனக்கு எதிராக அதுக்கு பண்றாங்க. ஒரு பிளேன் போய் எதை பீச்சி அதைத்தான் கேட்டேன். தலையில கிரீடம் வச்சுக்கிட்டு கழிவுகளை அள்ளி போறோம்னா அது என்ன சார்? அப்ப சொந்த நாட்டு மக்களையே எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலா இதை வந்து நீங்க பாக்குறீங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல முதல்வர் இருக்காங்க, பக்கத்து மாநிலம் திரு பினராயி விஜயன் இருக்கிறார், அவர் கம்யூனிஸ்ட் தலைவர், இவர் திமுக தலைவர், இந்த பிரதமர் மோடி இருக்கார். இவங்க எல்லாருமே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் கட்சி ரீதியாக அவர்கள் வந்து எதிரெதிர் திசையில், எதிரிகள் இல்லை, எதிரெதிர் திசையில இருக்கிறவங்க. கோட்பாடு ரீதியாக அவர்களுக்கு பேதங்கள் இருக்கின்றன. அதுக்குன்ட்டு பிஜேபி கோட்டு போடுறவங்க எல்லாரும் மேலேயும் அவங்களை நிக்க வச்சு அவங்க மேல கழிவுகளை போட்டா அந்த தலைவனுக்கும் அந்த தலைமைக்கும் அந்த மக்களுக்கும் நாம் கொடுக்கும் மரியாதை என்ன? நாம் இருக்கிற ஒரு பொசிஷனுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு சார். இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு சிக் மைண்ட் அப்படின்னு, ஒரு மூளை அளவு, அவரோட சிந்தனை அளவிலும் அவர் எண்ணோட்ட அளவிலும் ஏதோ ஒரு பிரச்சனையால் அவர் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார். உடல்நிலை உபாதையா, இல்லை மூளை உபாதையா, இல்லை அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனா என்னவென்று தெரியல. மொத்தத்துல ஒண்ணு தெரியுது, அவர் செயல்பாடு அவருக்கே புரியவில்லை தெரியுது. ஸோ ட்ரம்ப் மொத்தத்தில் ஒரு குளறுபடி, குழப்பு நிலை, ஒரு இன்னும் சொல்ல போனால் இதே போக்கு தொடர்ந்தால் என்னை மன்னிக்க வேண்டும், ஒரு கோமாளியாக திகழ்வார். ஜோக்கர். நான் சொல்லல, அமெரிக்க மக்களே அவரை அப்படிதான் வந்து அந்த பொம்மை போட்டு கிளவுன் மாதிரி, ஒரு ஜோக்கர் மாதிரி பொம்மை போட்டு காட்டுறாங்க. இத்தனை லட்சம் பேர் திரண்டு நான் ஒரு அதிபருக்கு எதிராக ஒரு 7 மில்லியன் மக்கள் ஆதரவுனா அது சாதாரணம் இல்லைல்ல. அமெரிக்காவோட மொத்த பாப்புலேஷன் வந்து யூபியோட பாப்புலேஷன் 28 கோடி கிட்ட தான் இருக்கும், 28-30 கோடி கிட்ட இருக்கும். ஆமா, அதுல 7 மில்லியன்னா என்ன, 1 மில்லியன்னா 70 லட்சம் பேர் ஒரு இடத்துல திரண்டு போராட்டம் நடத்துறாங்கன்னா 70 லட்சம் பேர்னா சும்மாவா? இப்போ 70 லட்சம் பேர் வந்து ஒரு நாட்டோட ஜனாதிபதிக்கு அகேன்ஸ்டா போராட்டம் நடத்துறாங்கன்னா அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது உள்நாட்டில். அதை யோசிச்சு பாருங்க. அதை எப்படி திசை திருப்பதுன்னு தெரியாம இவன் மேல ஏதாவது போடலாமா, அவன் மேல ஏதாவது போடலாமா, அதான் சொன்ன தாந்தோணித்தனமாக அவர் செயல்படுகிறார் என்று ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவரை திட்ட எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏனென்றால் அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அவரை கொச்சப்படுத்துறதுக்கு பேரில் அந்த நாட்டை நான் கொச்சைப்படுத்தக்கூடாது. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெயின்.